வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. இந்த படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வணக்கம். நாம இப்ப ரிவ்யூ பார்க்க போற கிளாசிக் திரைப்படம். இந்த படத்தை வந்து கல்ட் கிளாசிக்னே சொல்லலாம். இந்த கேட்டகரியில அப்படி ஒரு படம் வந்ததே இல்லை. அப்படி ஒரு செமையான படம். ஆமா, பாட்டை கேட்டோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாமா விஜயம் அப்படிங்கிற படம் தான் அது. இந்த படம் வந்து 1967ஆம் ஆண்டு 24 பிப்ரவரி அன்று ரிலீஸ் ஆனது. பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணது. செம காமெடி படம், காமெடி ஃபேமிலி டிராமா படம். இது ரொம்ப அருமையா இருக்கும். அந்த வரவு 8 அணா செலவு 10 அணா பாட்டை கேட்ட உடனே இது ஏதோ கடன்ல சிக்கி தவிக்கிற குடும்பத்துக்கு கதை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. கிடையாது. அது வந்து ஒரு சிச்சுவேஷன் சாங் மட்டும்தான். கதை வந்து அப்படியே வேற விதமா இருக்கும், நல்லா இருக்கும். பாடல்கள் அனைத்தும் வந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையா இருக்கும். இந்த படத்துல நடிச்சவங்களாம் பாத்தீங்கன்னா மிக 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 திறமையான நடிகர்கள். இந்த படத்துல பேர் போடும்போதே முதலில் வந்து பெண்களோட பேரை தான் போடுவாங்க. சவுகார் ஜானகி, காஞ்சனா, ஜெயந்தி அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் தான் ஆண் நடிகர்களோட பேர் போடுவாங்க. சுந்தர்ராஜன், முத்துராமன், நாகேஷ் அப்படின்னு போடுவாங்க. இந்த படத்துல வந்து முக்கியமான வேடத்துல டி.எஸ். பாலையா அவர்கள் நடிச்சிருப்பாரு. அவருடைய பசங்க தான் இந்த 3 ஆண் நடிகர்களும். கூட்டு குடும்பமா இருப்பாங்க. கூட்டு குடும்பமா இருந்தாலும் புத்திசாலித்தனமா சிக்கனமா இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு திரைப்பட நடிகையோட ஒரு தொடர்பு ஏற்படும். அந்த குடும்பத்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பழகுவாங்க, ஒரு நட்பு ஏற்படும். அந்த நடிகையாக ராஜஸ்ரீ நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் நடிகை பாமா. இவங்க சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கம். இவங்களோட மிகப்பெரிய பணக்காரி பாமா அவர்கள் பழகும் போது இவங்க வீட்டுலலாம் என்ன கலைபுரம் நடக்குது, இவங்க என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறதா அந்த படத்தோட கதையே. நடிகை ராஜஸ்ரீ தான் பாமாவா நடிச்சிருப்பாங்க. அவங்கள பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. ராஜஸ்ரீக்காகவே 40 தடவை குடியிருந்த கோயில் பார்த்த ரசிகர்கள் இருப்பீங்க. அந்த காலத்துல மிக சிறந்த அழகி அவங்க. மிக பெரிய ரசிகர் பட்டாளமும் உண்டு அவங்களுக்கு. அடுத்ததாக நடிகை காஞ்சனா அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னோட ஒப்பீனியன்ல இதுவரைக்கும் தமிழ் சினிமா கதாநாயகிகள்லயே நம்பர் 1 அழகி அப்படின்னு சொன்னா காஞ்சனா அவர்களை தான் சொல்லுவேன். இரண்டாவதாக வைஜெயந்தி மாலா அவர்களை சொல்லுவேன். 3வது 4வதெல்லாம் உங்க இஷ்டம் போல நீங்க எந்த பேர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா அந்த 1, 2க்கு மட்டும் நான் சண்டைக்கு வருவேன். அது மாதிரி உங்களுக்கும் கூட நிறைய லிஸ்ட் இருக்கும். முடிஞ்சவங்க வேணா கமெண்ட் பண்ணுங்க. காஞ்சனா அவர்கள் அழகி மட்டும் இல்ல, மிக திறமையான நடிகை. இந்த படத்துலலாம் நல்லா காமெடி பண்ணியிருப்பாங்க. சவுகார் ஜானகி, சுந்தரராஜன் அவர்கள் ஒரு ஜோடி, காஞ்சனா முத்துராமன் அவர்கள் ஒரு ஜோடி, நாகேஷ் ஜெயந்தி அவர்கள் ஒரு ஜோடி, அப்புறம் மாஸ்டர் மனோகர்னு ஒரு குட்டி பையன் நடிச்சிருப்பாரு. அந்த 60லலாம் பாத்தீங்கன்னா அவர் நிறைய படத்துல நடிச்சிருப்பாரு. துருன்னு இருப்பாரு, அவரும் நடிச்சிருப்பாரு. நல்லா அருமையா இருக்கும். கூட்டு குடும்பம் அப்படிங்கறதுனால 5 குழந்தைகளும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அந்த வரவு 8 அணா செலவு 10 அணா பாட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை சொல்றாந்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எல்லோருமே திறமையான நடிகர்கள். இன்னொருத்தரை பத்தி குறிப்பா சொல்லணும்னு சொன்னா நடிகர் ஸ்ரீகாந்தை பத்தி சொல்லலாம். ஸ்ரீகாந்தை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி கூடயே வந்து கம்பேர் பண்ணலாம். அப்படி, அதாவது ஹீரோவாவும் நல்லா நடிச்சிருப்பாரு, வில்லனாவும் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி காமெடியில கலக்குவாரோ அது மாதிரி காமெடியிலையும் கலக்கிருப்பாரு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள். கதை அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து 3 பேரும் கூட்டு குடும்பமா இருப்பாங்க. ஆனா தனித்தனி சமையல் நடக்கும். இவங்களுக்கெல்லாம் ஹெட் வந்து டி.எஸ். பாலையா அவர்கள். அவர் வந்து ரிட்டையர்டு வாத்தியாரு. அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு குடும்பம் வந்து நல்ல புத்திசாலித்தனமாகவும் சுமூகமாகவும் மகிழ்ச்சியாகவும் போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பங்களாவை வந்து நடிகை பாமா வாங்கியிருப்பாங்க. அதான் பாமாவாக நடிச்சா ராஜஸ்ரீ வாங்கியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு குடி வருவாங்க. குடி வந்தோடனே இவங்களுக்குலாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நடிகை பாமா வந்திருக்காங்கன்னு ஒரே பேச்சா இருக்கும். அவங்கள பார்க்க முயற்சி செய்வாங்க. அப்படியே ஒரே கலபரமா இருக்கும் அவங்க பக்கத்துல வந்ததே. இந்த படத்தை வந்து டைரக்டர் பாலச்சந்தர் இயக்குனதுக்கு காரணமே, ஒரு தடவை வந்து நடிகை சவுகார் ஜானகி அவங்க வீட்டுக்கு போனாங்களாம், பாலச்சந்தர் அவர்களின் வீட்டுக்கு. அப்போ அவங்க வீட்டுல எல்லாம் ஒரே கலபரமாயிருச்சான். சவுகார் ஜானகி வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள தாட்டப்புடெல்லாம் கவனிக்கிறதாகட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வச்சதாகட்டும் ஒரே தடப்புடெல்லாம் இருந்துச்சான். அதை பார்த்தோன்னதான் பாலச்சந்தருக்கு இப்படி ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு தோணுச்சான். இந்த படத்தை வந்து தமிழ்லையும் தெலுங்குலையும் ஒரே நேரத்தில் எடுத்திருக்காங்க. தெலுங்குல வந்து கொஞ்சம் நடிகர்கள் கொஞ்சம் வேற வேற போட்டு எடுத்திருக்காங்க. இந்த படத்தை 1968 இந்தியில வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா 1998 மலையாளத்துல ரீமேக் பண்ணியிருக்காங்க. பாத்துக்கங்க, 1967 வந்த படத்தை 30 வருஷம் கழிச்சு 98 மலையாளத்துல ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு கிளாசிக் திரைப்படம் பாத்துக்கோங்க. அருமையா இருக்கும்.
பாமாவும் இவங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஒரு மிகப்பெரிய நடிகை நம்ம வீட்டுக்கு வர போறாங்களேன்ட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏகப்பட்ட கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி வீட்டை வந்து அப்படியே மெருகேத்துவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, சோஃபா செட்டு வாங்கி போடுவாங்க, கடன் வாங்கி நகையெல்லாம் போட்டுக்குவாங்க. அந்த நகை வந்து தொலைஞ்சு போயிடும் ஒரு கட்டத்துல. இப்படியெல்லாம் பயங்கர கலைவரம் பண்ணுவாங்க. இதுல வந்து காஞ்சனா முத்துராமன் ஜோடி இருக்காங்களா, அதுல காஞ்சனாவுக்கு தங்கையாக சச்சின் நடிச்சிருப்பாங்க. சச்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்களை லவ் பண்ணுவாங்க. ஸ்ரீகாந்த் வந்து ராஜஸ்ரீக்கு செக்ரட்டரியா நடிச்சிருப்பாரு. இப்படி 2 வீட்டுக்கும் போக வர இருக்கும்போது இவங்களுக்கு இடையில ஒரு காதல் ஓடிட்டு இருக்கும். அதனாலேயும் சில பிரச்சனைகள் வரும். இப்படியே போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு மொட்டை கடுதாசி வரும் இந்த 3 நடிகைகளுக்கும். என்னன்னு சொன்னா, உங்கள் கணவரில் ஒருவர் நடிகை பாமாவோடு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் இன்னும் காமெடியா போகும். 3 பேரும் ஏன் புருஷனா இருக்கக்கூடாது, ஏன் புருஷனா இருக்கக்கூடாதுன்னு இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 பேரும் பாத்தீங்க அப்படின்னா, சுந்தரராஜன் அவர் வந்து ராஜஸ்ரீ அவர்களுக்கு ஹிந்தி சொல்லி தரேன் அப்படின்னு போவாரு. அதுவும் பொண்டாட்டி தெரியாம போவாரு. ஏன்னா ஹிந்தி டியூஷன் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி தான் சவுகார் ஜானகியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதனால ராஜஸ்ரீக்கு வந்து ஹிந்தி சொல்லி தர்றது தெரியக்கூடாது அப்படின்னு தெரியாம போவாரு. பக்கத்து வீட்டுக்கு முத்துராமன் அவர்கள் சான்ஸ் கேட்டு போவாரு. நான் அப்படி வசனம் பேசுவேன், இப்படி வசனம் பேசுவேன், ஸ்கூல்ல இருந்து நான் தான் டிராமால நடிக்கிறேன், எங்க ஆபீஸ் டிராமாலே நான் தான் நடிக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்க சினிமால நடிக்க அப்படின்ட்டு போவாரு. நாகேஷ் அவர்கள் வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாரு. எங்க கம்பெனிக்கு ஒரு விளம்பரத்துல நடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக போவாரு. ஆனா இப்படி போகும்போது ஒரு கட்டத்துல 3 பேரும் ஒரே நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம போவாங்க. அங்கங்க ஒளிஞ்சுக்குவாங்க. முத்து படம் பார்த்திருப்பீங்கல்ல, ஒரு லெட்டரை வச்சு எல்லோருமே அந்த தோட்டத்துல கூட்டிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே இவங்க 3 பேரும் கூடுவாங்க. ஒருத்தர் ஒருத்தர் அப்புறம் பார்த்து மாட்டிக்குவாங்க. அப்புறம் இவங்களே வந்து ஒருத்தர் ஒருத்தர் போட்டு கொடுக்கறதுல மும்முரமா இருப்பாங்க. இப்படியே ஒரு காமெடி போயிட்டு இருக்கும். தங்கள் கணவன் மேல சந்தேகப்படுறதுனால அந்த 3 மருமகளுக்கும் இப்ப பாமாவே பிடிக்காம போயிடும். பாமா மேல கோச்சுக்குவாங்க, பாமா வீட்டுக்கு போக மாட்டாங்க, பாமாட்ட பேச மாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கோம். இதற்கிடையில மேஜர் சுந்தரராஜனுக்கும் நடிகர் ராஜஸ்ரீக்கும் கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள் எல்லாம் எழுதிடுவாங்க. அது எழுதுனதுக்கு யார் காரணம்னு பார்த்தா சவுகார் ஜானகி அவர்கள் தான். அவங்க தான் அதையும் கிளப்பி விட்டுருப்பாங்க. இப்படி படம் முழுக்க ஒரே கலைவரமா போகும். கிளைமேக்ஸ்ல வந்து சச்சுவையும் ஸ்ரீகாந்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடிகர் ராஜஸ்ரீ ஒரு காரியம் பண்ணுவாங்க. அந்த காரியம் மிகப்பெரிய குழப்பத்துல போய் முடிஞ்சிடும். இப்படி ஒவ்வொரு காரியமும் காமெடியாவே போயிட்டு இருக்கும். நல்ல காமெடி வசனங்கள்லாம் நல்லா இருக்கும். நல்ல சிரித்து மகிழலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். இப்பெல்லாம் ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு. அழகா மத்தியான நேரமோ சாயந்தர நேரமோ உங்க குடும்பத்தோட உட்காந்து டிவியில இந்த படத்தெல்லாம் ஓட விட்டு நீங்க குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா மகிழ்ச்சியா இருக்கலாம். சும்மா இந்த சீரியல் அவன் குடும்பத்தை கெடுக்கிறது இவன் குடும்பத்தை கெடுக்கிறதுன்னு பார்க்காம இது போன்ற நல்ல படங்களை வந்து நீங்க பார்த்து நல்லா மகிழ்ந்து இருக்கலாம். ஒருத்தர் உரையாடல் நடத்தலாம், படம் பார்த்துக்கிட்டு நல்ல குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.